இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு குடமிளகாயும் ஒரு வெங்காயம் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிட்டு தேவையான மஞ்சள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் வேகணும். வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும், பார்க்கலாம். இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் 2 மிளகாய் வேணாலும் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய், நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நீங்கள் பல்லாக கீறி மிக்சியில் போட்டினாலும் சரி. கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி இது கொரகொரன்னு நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இதில் போட்டு குடமிளகா பொரியல் ரெடி. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இருந்தது, அதை போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் வறுக்கும் போதே இன்னும் 4 மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு குடமிளகாயும் ஒரு வெங்காயமும் வச்சு ஒரு டேஸ்டான குடமிளகாய் பொரியல் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.